गुरु ब्रह्मा गुरु विष्णु हृदय महेश्वरा गुरु साक्षात् परब्रह्मம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. கடவுள் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். வணக்கம் நண்பர்களே. இந்த வாரம் 31/8/2026 6/9/2026 வரை உள்ள பலன்களை பார்க்கலாம். முக்கியமாக சந்திரனுடைய சாரம் அப்படிங்கிறது ரேவதி நட்சத்திரத்திலிருந்து திரு ஆதிரை நட்சத்திரம் வரைக்கும் செல்ல இருக்கிறது. மீன ராசியிலிருந்து மிதுன ராசி வரை செல்ல இருக்கிறது. இப்படி அவருடைய பயணத்தினாலே நமக்கு நன்மைகள் வருமா அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த 12ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானம் வரைக்கும் இவருடைய பயணம் இருக்க போகிறது சந்திரனுக்கு. இந்த 31ஆம் தேதியே மகா சங்கடஹர சதுர்த்தி என்று விநாயகர் சதுர்த்திக்கு முன்னாடி வரக்கூடிய சதுர்த்தி, வளர்பிறையில் வரக்கூடிய சங்கட சதுர்த்தியை நம்ம பார்க்கிறோம். இந்த சங்கட சதுர்த்தினாலே நமக்கு பல விதத்திலும் நன்மைகள் உண்டாகும். கடனை அடைக்கிறது, பிள்ளையாரை வழிபடுறது, கடனை அடைப்பது. இந்த பாம்பேலெல்லாம் போயிட்டிங்கன்னா பிள்ளையார், சித்து பிள்ளையார், அந்த பிள்ளையார் தான் நமக்கு எல்லாமே. விநாயகருடைய வளத்தினால தான் செல்வம் பெருகும்னு இருக்குது. அதனால் கேது அப்படிங்கிற இந்த காரகத்துவத்துக்கு தடைகளை நீக்குவதற்கு விநாயகர் ஒரு நல்ல மருந்து. 4ஆம் தேதி கோகுலாஷ்டமி. கோகுலாஷ்டமினாக்க கிருஷ்ணரின் ஜெயந்தி, கிருஷ்ணரின் பிறந்த நாள். இப்போ கிருஷ்ணருடைய அந்த படத்தை வச்சுட்டு குழந்தை காலை போட்டு படம் வச்சு பால் தயிர் நெய் எல்லாம் வச்சு முறுக்கு சீடை எல்லாம் வச்சு அவருக்கான அந்த நைவேத்தியத்தை பண்ணி சாயங்கால வேளையில் கிருஷ்ணரை ஸ்துதிப்பது அப்படிங்கிறது வம்ச விருத்தியை கொடுக்கும் அப்படின்னு இருக்கு. இந்த மாதத்தில் 5ஆம் தேதி அன்று சனி ஜெயந்தி அப்படின்னு சனி கிரகத்துடைய பிறந்த நாள். அன்றைய நாளிலே சனிக்கிழமை அன்னைக்கு கருப்பு வஸ்திரம் எடுத்துகிட்டு போய் கருப்பு துணி வாங்கி நவகிரகத்தில் இருக்கக்கூடிய இந்த சனியோ இல்லை தனித்து இருக்கக்கூடிய சனி பகவானுக்கும் அதை அணிவித்து 8 எண்ணெய் தீபம், நல்லெண்ணெய் தீபத்தை ஏற்றி வழிபட இந்த மரண பயம் சொல்கிறவங்களுடைய பயங்கள், தொழிலிலே தடங்கள், காரியங்களிலே வில்லங்கம், குழப்பமான சூழ்நிலை, தெளிவில்லாத ஒரு தன்மை, இதெல்லாம் மாறுறதுக்கு இந்த பரிகாரம் உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும். அதனால் இதெல்லாம் பண்ணுங்க. நன்மைகளும் வளமும் உங்களை வந்து சேரும். நம்ம தொடர்ந்து ஒரு ராசிக்கும் எப்படி பலன் இருக்குன்னு பார்க்கலாம். வாருங்க. வணக்கம் மகர ராசி நண்பர்களே. காலச்சக்கர புருஷத்தின் 10ஆம் இடத்துக்காரன உங்களுக்கு முயற்சி ஸ்தானத்திலே இருக்கக்கூடிய மீனராசியிலே சந்திரன் பரிவர்த்தனை யோகத்துடன் இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். ரேவதி நட்சத்திரத்திலே பயணம் செய்து குருவாக மாறி கொஞ்சம் உடம்பு படுத்துறது போன்ற விஷயங்கள் எல்லாம் நடக்கும். திங்கட்கிழமை கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். செவ்வாய்க்கிழமை அன்று சந்திரனானவர் உங்கள் ராசியினுடைய 4ஆம் இடமான சுகஸ்தானத்திலே பயணம் செய்வதனாலே ஆரோக்கியத்திலே கொஞ்சம் திருப்தி இல்லாத தன்மை உண்டாகும். புதன் வியாழக்கிழமையிலே கார்த்திகை மிருகசீஷம் ரோகிணி என்ற நட்சத்திரங்களிலே பயணம் செய்யக்கூடிய சந்திரனானவர் காரியங்களை நிதானப்படுத்தி செல்லக்கூடியதாக அமைவார். சனி ஞாயிறு கிழமைகளிலே சந்திர பகவான் ராசியின் 6ஆம் இடமான சத்துருஸ்தானத்துக்குள்ள நுழைவதனாலே மனம் மகிழ்ச்சியை பெறும். கலத்திரக்காரகன் சத்துருஸ்தானத்தில் இருப்பதனாலே வெற்றிகள் உண்டாகும். எதையும் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் முதலில் உண்டாகும். அதனாலே எல்லாம் லேட்டாக இருந்துச்சுன்னா பரவாயில்லைங்க, நம்ம நிதானம் வந்துடும், நம்ம லேட்டானாலும் லேட்டஸ்ட்டாக வருவோம் அப்படிங்கிற மாதிரி பின்னாடி
நல்லபடியாக முன்னேற்றத்துடன் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் சந்தோஷமான ஒரு சூழ்நிலையை இந்த வாரம் உங்களுக்கு வார கடைசியே தாங்கி வந்திருக்கு. இந்த வாரத்திலே நீங்கள் 31ஆம் தேதி மகா சங்கடஹர சதுர்த்தி அன்று விநாயகரை வழிபடுவது, அன்றைய நாளில் கடனை குறைத்து கொள்ள கடனை அடைப்பது போன்ற நல்ல காரியங்கள் செய்ய, அதனாலே உங்கள் வாழ்க்கை வெற்றிகரமாக பிரகாசமாக அமையும். 5ஆம் தேதி உங்கள் ராசிநாதனான சனி பகவானுக்கு பிறந்த நாள், சனி ஜெயந்தி. அந்த நாளில் கருப்பு வஸ்திரம் என்கிற துணியை வாங்கி கொண்டு போய் அவருக்கு கொடுத்தீங்கன்னா, சனிக்கு கொடுத்து விட்டு ஒரு 8 நல்லெண்ணெய் தீபத்தை போட்டு நல்லா வேண்டிக்கிடுங்க. குடும்பத்திலே சகல காரியங்களும் நன்மையாக அமையும், தடைகளே வேண்டாம், ஆயுள் ஆரோக்கியம் எப்பவும் நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு வாங்க. அதனாலே வரக்கூடிய நன்மைகள் சனீஸ்வர பகவான் உங்களுக்கு தன் இருகரம் கொண்டு தர காத்திருக்கிறார். வாழ்க வளத்துடன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.